வணக்கம் சாமி. என் பேர் மணி. நான் இதே ஊர் தான், கல்யாணம் ஆகி வந்தப்பலேருந்து இதே ஊர் தான். பெரியபுத்தூர். பெரியபுத்தூர். இன்னும் வடை, போண்டா, பக்க வடை, முறுக்கு, ராய் வடை, அவ்வளோதான் சமைக்கிறோம். அப்புறம் காலையில் ஆப்பம், இட்லி எதாவது கேட்குறவங்களுக்கு போட்டு தர்றோம். சாப்பாடு சொன்னால் செஞ்சு கொடுக்குறோம். நான் ஒரே ஆள் தான், பையன் இல்லை, காரமடையில் இருக்கிறான். புள்ளி கட்டி கொடுத்தாச்சு. நாம் இந்த தொழில் பண்ணி 40 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இதே தொழில் செஞ்சு தான் சாப்பிட்டுக்கிறேன். பக்கவாடை 10 ரூபா சாமி. 10 ரூபாய்க்கு. போண்டா 5 ரூபா. 5 ரூபா. ராய் வடை 5 ரூபா, முறுக்கு 5 ரூபா, கச்சாயம் 5 ரூபா. அவ்வளோதான். காலையில் எத்தனை மணிக்கு இந்த வேலையை ஆரம்பிப்பீங்க? காலையில் 5:30 மணி 5 மணி எல்லாம் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம். அது முதல்ல இங்கே பேக்கரி இல்லாத போது டீ போட்டிருந்தோம். இப்போ பேக்கரி வந்தது வியாபாரம் இல்லை. அப்புறம் இங்கே ஒரு கடை ஓப்பன் ஆகி போச்சு, டிஃபன் ஓடுறதில்ல. சும்மா போண்டா போட்டு அப்படியே போண்டா வடை போட்டுட்டு வியாபாரம் ஏதோ நம்ம அளவுக்கு ஒரு 200-300 ஓடும். காலையில் எவ்வளோ ரூபாய்க்கு வரைக்கும் நீங்கள் சம்பாதிப்பீங்க? காலையிலேருந்து எவ்வளோ சமயம் பொழுத வரைக்கும், ஆனால் ஒரு 300 ரூபாய்க்கு ஆகுது. அவ்வளோதான் ஆகுது. சாயங்காலம் போண்டா கொடுக்குறீங்களா? அதெல்லாம் ஒன்று போடுறது விற்றா சரி, போடுறது விற்றா சரி. அதுக்கு மேலே ஒன்றும் செய்யும். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைங்களா? யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தான் உழைச்சி பாடுபட்டு சாப்பிட்டுருக்குறேங்கண்ணா. எனக்கு 72 ஆச்சு. 72 வயசுல நீங்கள் தளராமல் நீங்கள் உழைக்கிறீங்க. என்ன சாமி பண்ணுறது? பசங்க சாப்பாடு கொடுத்தா தானே. போய் கேட்டால் ஒரு நாளைக்கு இன்பமாக கூப்பிடுவாங்க, 2ஆம் நாள் மருமக கோவிச்சுக்குவா. அதனால நம்ம தொழில் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 72 வயசுங்கும் போது நீங்கள் ஓய்வு எடுக்கிற வயசுலேயே நீங்கள் உழைச்சிட்டு இருக்கிறோம். எப்படிங்க பட்டி இதில் வந்து நீங்கள் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல? நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணால் 1300 ரூபா, எனக்கு 1120 ரூபா. கேஸ் பண்ணால் நம்மளுக்கு கட்டுவலி ஆகாது. நானே போய் விறகு வெட்டிட்டு வந்து முள் அது வெட்டிட்டு வந்து தான் சமைக்கிறேன். அந்த முள் வெட்டி தான் நீங்கள் சமைக்கிறேன். சாப்பாட்டுக்கு இதுதான் நீங்கள் பண்ணுறீங்களா? ஆமாங்க. கேஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல? கேஸ் யூஸ் பண்ணலனாலும் நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு முடிவு சாப்பாடு வைப்பதோட சரி. கேஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஜாஸ்தி பண்ணிக்கிறதில்ல. நாங்களே சம்பாதிக்கணும், நாங்களே செலவு பண்ணணும். அதனால் அது யூஸ் பண்ணுறோம். பெரியபுத்தூர். சரிங்க பாட்டி, கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறும். சரி சரி. சரிங்க பாட்டி, நன்றிங்க பாட்டி. சரி சரி.